மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் 2024-25 நிதிநிலை அறிக்கையின் அறிவிப்பெண் 44 படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உட்பட்டு சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள், மலேரியா ஒர்க்கர்ஸ், என்யூஎல்எம் பணியாளர்கள் இப்படி அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் மொத்தமாக 11,931 பணியாளர்களுக்கு இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் துவங்கப்பட்டுள்ளது. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் மொத்தமாக 16 வகையான ஹெல்த் செக்அப் கவர் ஆகப்படுகிறது. அதில் முழு ரத்த பரிசோதனைகள், இரத்த கொழுப்பு பரிசோதனை, சிறுநீர் இரத்த பரிசோதனை, கல்லீரல் இரத்த பரிசோதனை, தைராய்டு பரிசோதனை, இரத்த சர்க்கரை பரிசோதனை, இரத்த வகை கண்டறிதல் மற்றும் HIV பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு பரிசோதனை, வைரஸ் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை, காது பரிசோதனை இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும். முக்கியமாக பெண்களுக்கு 35 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது. ஸோ பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கு மேற்கொள்ள இருக்கின்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும். தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவ முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு BP, சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழல் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவ முகாமில் மதிப்புக்குரிய JC ஹெல்த் அவர்களும், RDC அவர்களும், ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உட்பட்ட டீன் அவர்களும், DME அவர்களும், மண்டல குழு தலைவர்கள், ஹெல்த் கமிட்டி சேர்மன் அனைவருமே உட்பட கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்துள்ளோம். மருத்துவமனையில் நடக்குது, எவ்வளவு நாள் நடக்கும் போது தொகையை முழுசும் நம்ம கால்குலேஷன் இல்ல, இது மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் இங்கு துவங்கப்பட்டிருக்குது. இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மருத்துவமனைகள் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரா அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு அவர்கள் மருத்துவமனையில் இந்த முகாம்கள் நடைபெறும் என்று இல்ல, இப்போதைக்கு ஃபுல் கம்ப்ளீட் செக்அப் நாங்க தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவமனைக்கு என்ற அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வருவதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோட கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெங்கு அப்படின்றது எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம். அது நல்ல தண்ணியில உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான். கடந்த ஆண்டு நம்மளுக்கு டெங்கு கிட்டத்தட்ட 6000 கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது. கடந்த ஆண்டு இந்த மாதத்துக்கு மட்டுமே, செப்டம்பர் மாதத்துல மட்டுமே 87 கேஸ்ல பதிவாயிட்டு இருந்தது. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 12 கேஸ் தான் பதிவாயிருக்கு. போன ஆண்டு இந்த ஆண்டு கம்மியா தான் பதிவாயிருக்கு, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டுல சேர்க்கக்கூடிய தண்ணிகள்ல மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். உரிமையாளர்கள் இந்த பிளெக்ஸ் மேட்டர்ல அவங்களோட வியாபாரம் பாதிக்குதுன்னு ஒரு இல்ல, நம்மளுக்கு ரோட்ல இருக்கக்கூடிய பிளெக்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரலாம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க. நம்ம இண்டிவிஜுவலா வீடு கடைகளுக்கு முன்னாடி அவங்க நோ பார்க்கிங் ஒரு போர்ட் வச்சுக்கிறாங்க. கோர்ட் போட்டு டைரக்ட் பண்ணி அதை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? அவங்களுக்கு ஏதாவது அபராதம் விதிக்கிறோமா? இல்ல, மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் சென்னை முழுவதுமா ஏற்படுத்த நம்ம தெரிவித்திருக்கிறோம். இப்ப சில இடத்துல மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கு. இப்ப கூடுதலாக 3 பகுதிகள் மல்டி லெவல் பார்க்கிங் பணிகள் மேற்கொள்ள இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த பணிகளும் விரைவில் துவங்கப்படும் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சாலை ஓரங்களில் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்ன்றதையும் நம்ம மேற்கொண்டு இப்ப மெரினா பகுதிகள் அது பைலட் பேசிஸ்ல எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அது வேற நடைமுறையில சென்சார் மூலியமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமா பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம்.
சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது. கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர் சிட்டி, ராயபுரம், திருவிக நகர், கொளத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், கொசஸ்தலையார் ஆறு இருக்கு. கொசஸ்தலையார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கு. அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. கொசஸ்தலையார் பொறுத்தவரை 80% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்கு. அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட, அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் வந்து இதை தொடர்ந்து மீட்டிங் வந்து மேற்கொண்டாங்க. அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்ல வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. அனைத்து துறைக்கும் வந்து அறிவித்திருக்கும். ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி இந்த வர இருக்க பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சிஎம்ஆர்எல் வந்து 19-20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அந்த சேதப்பட்டுச்சு. அதை கண்காணிக்க ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சோம். அது அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்களா? அதோட நிலைப்பாடு? சிஎம்ஆர்எல் துறை சார்பாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ அவங்க பணி மேற்கொள்ளும் போது சில 21 பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து சிதிலம் அடைந்திருக்கு. ஸோ அந்த துறையிடம் இணைந்து அவர்களும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதிகளும் எந்த மாதிரி முடிவு எடுக்கலான்ற ஆய்வினை மேற்கொண்டிருக்கார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது.